ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். உங்களுக்கு உடல் எடை குறைக்கணுமா, டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வைக்கணுமா அப்படின்னா இந்த ஆரோக்கியமான கொள்ளு தோசையை ட்ரை பண்ணுங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சுவையாகவும் சத்தாகவும் எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அதுக்கு நான் முத நாளே ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கொள்ளு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி, மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் எல்லா பொருளும் அளந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த உளுந்த கிரைண்டரில் சேர்த்து உளுந்து நல்லா பொங்குற வரைக்கும் ஆட்டி எடுத்துக்கணும். உளுந்து மாவு வாட்டரில் போட்டால் அது நல்லா ஃப்ளோட் ஆகணும். அப்போனா உளுந்து நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது எடுத்துடலாம். உளுந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கொள்ளு பாசி பருப்பையும் அதில் சேர்க்கணும். அது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் அதையும் உளுந்தோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். கொள்ளில் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு ஃபர்மெண்டேஷனுக்காக அது ஓவர் நைட் விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் இட்லியும் தோசையும் அருமையாக இருக்கும். நான் இதில் குக்கிங் சோடா ஆட் பண்ணல, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்டுன்னு ஒரு தக்காளி சட்னியும் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் சீரகம் போட்டு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 4 தக்காளியும் அதில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தோசை கூட நம்ம தேங்காய் சட்னியும் செம்மையாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 வத்தலை கிள்ளி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்க்கணும். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நான் வெங்காயத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். கல் நல்லா சூடானது, நம்ம தோசை விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஹோட்டல் தோசை மாதிரி டேஸ்டியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்தி. கொள்ளில் இரும்பு சத்தும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ரத்த சோகைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பருப்புலேயும் ப்ரோட்டீனும் நார் சத்தும் இருக்கிறதுனால இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். உளுந்தில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது எலும்புக்கும் நல்லது. மொத்தத்தில் இதில் ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது. ஆல்சோ இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் டேஸ்ட்டில் குறையா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த தோசையை செஞ்சு சட்னி கூட வச்சு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக அப்படி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ராஸ் கிச்சனை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Don't forget guys to subscribe. Enjoy the recipe. Bye.